வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிரேஸ் அண்ட் பொட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வெட்டிங் ப்ளவுஸோடைய ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பீட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கேன். டைமண்ட் ஸ்டோன் 5mm பீட் ஆட் பண்ணியிருக்கேன், 4mm பீட் ஆட் பண்ணியிருக்கேன், 2mm பீட் ஆட் பண்ணியிருக்கேன், சுகர் பீட் ஆட் பண்ணியிருக்கேன், செயின் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கேன். தென் கிராஸ் லைன்ஸில் டிசைன் கொடுத்து ஜிமிக்கி டிசைன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வெட்டிங் ப்ளவுஸோடைய ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்குறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம ஸ்லீவ் டிசைனுடைய கையை 3/4 ஹேண்டு மார்க் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம இதோடைய பேக் நெக் டிசைனை போஸ்ட் பண்ணியிருப்போம். அதில் நம்ம என்ன லைன் கொடுத்தோமோ சேம் அதே பேட்டர்ன் தான் இதுலேயும் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்டரு, தென் அதுக்கப்புறமா டைமண்ட் ஷேப்பில் 3க்கு 3 சென்டிமீட்டரில் டைமண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணி க்ராஸ் லைன்ஸை, தென் இப்போது 3mm பீடை க்ராஸ் லைன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத. இப்படி தான் நம்ம க்ராஸ் லைன் ஃபஸ்ட்டு இந்த க்ராஸ் கொடுத்ததுக்கப்புறமா ஆப்போசிட் க்ராஸை இப்படி தான் நம்ம லாக் பண்ணி க்ராஸ் லைன்ஸை கொடுக்கணும். தென் இதுக்கப்புறமா இதுக்கு நடுவில் அந்த டைமண்டுடைய சென்டர் பார்ட்டில் அதே 4mm, இது 3mm பீட், தென் இப்போ 4mm பீட் கொடுக்குறேன். 4mm பீடை சிங்கிள் பீடை லாக் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி லாக் பண்ணுறேன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி தான் லாக் பண்ணணும். லாக் பண்ணதுக்கப்புறமா சுகர் பீட் கொடுக்குறேன். 2 சுகர் பீடாக கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள் இந்த லைனை இதோடைய சுகர் பீடை 4mm பீடை சுற்றி கொடுத்துட்ருக்கேன். கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணதுக்கப்புறமா தென் இப்போது இதோடைய மேலே 3mm பீட் கொடுத்து லாக் பண்ணுறேன். இது வந்து ஜிமிக்கி மாடலு, அதனால் மேலே கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் சேம் 3mm பீடை கீழே ஆஃப் லைன் மூன் மாதிரி ஆஃப் மூன் வரைக்கும் நான் இதுக்கு லைன்ஸ் கொடுக்குறேன். ஒரு 5 பீட்ஸ் நான் கொடுக்குறேன். பாருங்கள் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத. தென் இப்போது 5 பீட் நான் கொடுத்துட்டு இந்த இடத்துலையும் நான் லாக் பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் எப்படி லாக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நான் லாக் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இப்போது இதோடைய 5 பீட் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதோடைய சென்டர் பீடு கிட்ட 4mm பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று கொடுத்து லாக் பண்ணுறோம். இவ்வளோ தான் இந்த ஜிமிக்கி மாடல். இதே தான் ஃபுல்லாக நான் கொடுக்க போகிறேன். இப்போது ப்ளவுஸோடைய பேக் நெக் டிசைனு, பேக்கில் வந்து நான் ஹார்ட் போட்டு ப்ரைடோடைய லெட்டர் எழுதுகிறேன். எஸ் அப்படிங்கிற லெட்டரை பாருங்கள் நான் 3mm பீடு வச்சு ஃபர்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ அந்த எஸ்ஸை சுற்றி சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள் இப்படி தான் கொடுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு வேறு மாதிரி பேட்டர்னில் வேணும்னா ட்ரை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு எஸ் கொடுத்துருக்கேன். தென் இந்த எனக்கு வந்து நான் வந்து ஹார்ட் ஷேப்பில் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஹார்ட் மார்க் பண்ணி வச்சுருந்தேன், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதை சுற்றி இதோட கான்ட்ராஸ்ட் சாரியோட கலர் வந்து க்ரீனுங்கிறதால ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் சுகர் பீட் நான் கொடுத்துக்கிட்டேன். தென் அதுக்கப்புறமா அதை சுற்றி 4mm பீடை நான் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள் என்னால் இதில் தான் கான்ட்ராஸ்ட் கொடுக்க முடிஞ்சிச்சு, ஸோ அதனால் நான் இதுலையாச்சும் ஆட் பண்ணலான்றதுக்காக சுகர் பீடு க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா கோல்டு சுகர் பீடு மட்டும் கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோடைய ப்ரைடோடைய லெட்டர் வந்து எஸ், க்ரூமோடைய லெட்டர் வந்து எல், ஸோ அதனால் நான் எல் கொடுத்துருக்கேன். பாருங்கள் ஆக்சுவல் எஸ் எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி தான் 3mm பீட் கொடுத்து தென் சுகர் பீட் நான் கொடுத்துட்ருக்கேன். அதை சுற்றி பாருங்கள் 2 சுகர் பீடாக கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப கிட்ட தான் கொடுத்துருக்கேன். பீடோடைய ஒட்டின மாதிரியான ஒரு லைனில் தான் நான் கொடுத்துருக்கேன். அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும். தென் கிராண்டாக இருக்க மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். அதனால் நான் ரொம்ப ஒட்டி தான் கொடுத்துருக்கேன். இது எஸ் வந்து ஒரு லெட்டர், ஒரு நாட்னா எல் வந்து ஒரு நாட், அந்த மாதிரி தான் நான் கொடுக்க போகிறேன். ஃப்ரண்ட்டில் எஸ், பேக்கில் எல் அப்படி கொடுக்கல. தென் இப்போது எல் போட்டு முடிச்சிட்டேன்.
2 எஸ் 2 எல் நான் போட்டிருக்கேன். இப்போ இதை சுற்றி க்ளூ அப்ளை பண்ணுறேன். இதை வந்து நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணணும். க்ளூ அப்ளை பண்ணி நமக்கு இந்த வீடியோக்கான டிப், க்ளூ அப்ளை பண்ணி ஒரு கிளாத்தை கட் பண்ணோம் அப்படின்னா பிசிறு இல்லாமல் வரும். ஸோ நமக்கு அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன் எப்பயுமே. இப்போது நான் இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி ஃபைனலாக இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணி நாட்டில் பேஸ்ட் பண்ண போகிறேன். இதுதான் என்னுடைய ஃபுல் ஒர்க். இது வரைக்கும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரீச் ஆகும். இதுதான் எல்எஸ் என்னுடைய லுக். தென் ப்ளவுஸை இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதான் என்னோடய ப்ளவுஸுடைய ஃபுல் அவுட்லுக். பாருங்கள் எந்த அளவுக்கு கிராண்டாக எலகண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க் போடுறவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களாலையும் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். தென் உங்களுக்கு ஏதாச்சும் queries இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கிரசன்ட் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.